வணக்கம். அன்பு கருணை இல்லம் மரக்கடலை அன்புகுமார். இங்கே 2 நாளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நண்பர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி தொடர்பு பண்ணார். தொடர்புல வந்து இந்த அம்மா வந்து இரவு பகலமாக வந்து ரோட்டில் படுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மா 2 நாளாக தேடி பார்த்தா இன்றைக்கி கிடைச்சாங்க. கிடைச்சிட்டு அந்த அம்மா வந்து முதியோர் இல்லத்தில் சேர்க்கறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். அம்மா உங்கள் பேர் என்ன? எந்த ஊர்? பெரம்பூர்ன்ற, திருவள்ளூர்ன்ற, அரக்கோணம்ன்ற. எத்தனை வருஷம் ஆகுது வீட்டை விட்டு வந்து? சரி, முதியோர் இல்லத்தில் சேர்த்துக்கலாம். கார் வருது, கார்லயே போயிடலாம். ஓகேவா? அன்புகுமார், நமது பகுதியில் உள்ள கொரட்டூர் மக்கள் நல சங்கத்தை சார்ந்த கல்பனா என்ற மேடம் இந்த முதியவர் வயதானவர்களை 3 நாட்களாக தெரு ஓரத்தில் படுத்திருந்திருக்காரு. அதை பார்த்து அவங்க என்னுடைய நம்பரை பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. உடனே 2 நாளாக தேடி பார்த்தேன், கிடைக்கல. இன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை 5/1/2025 அன்று அவர்களை நேரில் சந்தித்தேன். காலையில் அவங்கள போலீஸ் தகவல் அளித்தேன். போலீஸ் வந்து பார்த்து அதுக்கப்புறம் இதுக்கு வந்து அந்த அம்மா வந்து ரொம்ப அழுக்கு உடைய அணிந்து இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய மனைவி துர்காதேவி, அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க ஒரு சில மக்களும் சேர்ந்து துர்காதேவி வந்து குளிப்பாட்டி அவர்களுக்கு புதிய ஆடை அணிவித்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு முன்னமும் வாங்கி அவங்கள வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுருக்கோம். இதுக்கு வந்து கல்பனா தகவல் கொடுத்ததுக்காக அவர்களுக்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற பல சமூகத்தில் உள்ள பெரியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு உதவிட என்னை கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க, நான் உதவி பண்றேன். மேலும் நமது பகுதியில் உள்ள